ஞானமே இல்லைங்க, எப்படி நீங்க சாதிச்சிட்டீங்க? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பணமே இல்லைங்க, எப்படி நீங்க வீடு கட்டிங்க? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஒரு அழகே இல்லை, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருமணமா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இன்றைக்கு உலகம் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்குது. அதாவது தகுதியே இல்லாதவங்களுக்கு ஒரு தரமான காரியம் நடக்கும்போது, அபாரமான ஒரு காரியம் நடக்கும்போது ஹவ் இட் இஸ் பாசிபிள் கேட்டுட்டே இருக்காங்க. வேதத்தில் அதுக்கு பதில் சொல்றோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல்ல 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Whoever believes God, it is possible. Everything is possible. Whoever believes God. ஆமாங்க, இன்னைக்கு வேதம் அதுதான் சொல்லப்படுது. தேவனால எல்லாம் கூடும். Everything is possible with God. அதே போல விசுவாசிக்கிறவங்களால எல்லாம் கூடும். விசுவாசம், ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா இம்பாசிபிலிட்டியும் பாசிபிலிட்டியில கொண்டு வரும். எல்லா விதமான கூடாத காரியம் நடைமுறைப்படுத்தும் ஒரு காரியம்னா ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். பாருங்க, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக வேண்டிக் கொள்கிறார். சீடர்களால் முடியல. ஏன் முடியலன்னா, அவங்க அதிகமான விசுவாசம் வைக்கவில்லை. கடவுள் மேல அதிகமான விசுவாசத்தை வைக்கல. அவங்க சாதாரணமா இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? காரியத்தை வெற்றியை கொண்டு வர முடியும். அந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தை பேச முடியல. இன்னைக்கு என்ன செய்யறான்? பிசாசு அநேகருடைய நாவை கட்டி வைத்திருக்கான். கட்டி வைத்த நிமித்தமாக நீங்க பேச வேண்டிய காரியத்தை பேசாதபடி, நீங்க சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிக்காதபடி உங்கள் நாவுகள், உங்கள் தொண்டைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எல்லா தடையும், உங்க ஆசீர்வாத தடையெல்லாம் வெளியே வரணும்னா ஆண்டவர் மேல அதிகமா விசுவாசம் வைங்க. நீங்க தடைப்பட்ட எல்லா காரியம், உங்களோட பிசினஸ் தடையா இருக்கட்டும், உங்க வேலை தடையா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், பிள்ளை பாக்கியத்தோட தடையா இருக்கும், ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. ஏன்னா விசுவாசம்னா எல்லாம் கூடும். பிசாசு என்ன செய்திருக்கான்? கட்டி வைத்திருக்கான். எனக்கு பிசாசோட காரியங்கள் என்னன்னா, வேதம் சொல்லப்படுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10 வசனம், நானும் அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்துட்டேன். ஆண்டவர் பரிபூர்ணமான வாழ்க்கை வைத்திருக்காரு. நான் பிசாசு என்ன செய்யறான்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் ஸ்டீல் பண்றான். பிசாசு பரிதபிக்கிற கடைசி சத்துரு மரணம்னு சொல்லப்படுது. மரணம் தான் பிசாசுடைய காரியமா இருக்கு. மரணம் எப்படி வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த ஒரு பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டா மரணத்துக்கு நேரா போக ஆரம்பிச்சிட்டான். பிசாசு கூட போக ஆரம்பிச்சிட்டான். அப்ப கடவுள் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்றது, நீங்க விசுவாசிக்கணும். பிசாசை எதிர்த்து அவனை ஜெயம் கொள்ள முடியும். பிசாசை துரத்துறது விசுவாசம் இல்லை, பிசாசு கிட்ட இருந்து ஜெயிக்கிறதா ஓவர் கமிங் ஃப்ரம் சாட்டனிக் பவர், இட் இஸ் ஃபெய்த். எனவே என்னால் விசுவாசிகள் எல்லா சத்துருடைய கிரியிலும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென்.